Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 600 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த டோஃப்ளமிங்கோ தான் ஜோக்கர்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆனாங்கல்ல. அட நம்ம பள்ளிகளுக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, ஆனா ஸ்மோக்கருக்கு தான் பெரிய ட்விஸ்ட். பின்ன அவனுக்கு சூனிய வைக்க அவன் ஆளுகள்லயே ஆளு இருந்திருக்கான்ல. இங்க இவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்குது, ஆனா அந்த பிராங்கியை மட்டும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அந்த டைம் லூஃபி இருந்துகிட்டு டோஃப்ளமிங்கோவா ஆமா அவன் யாரும்பா. உடனே ஸ்மோக்கர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல பாத்திருப்பியே, மறந்துட்டியா? உடனே நேவி ஹெட் குவார்டர்ஸ் அப்படியே யோசிச்சு பாப்பான். உடனே சடனா ஞாபகத்துக்கு வரும், அதான் குரோக்கோடைலோட தலையை அப்படியே துண்டா வெட்டி பேசினானே ஒரு இழிச்ச வாயன். ஓ அந்த மாங்கா மண்டையனா? அவனை பத்தியா இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டவொன்னு, அவன் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, டேஞ்சர்லயும் டேஞ்சரான ஆளு. மொரியோவா அவன் தான் வாரில போட்டு தள்ளலான்னு சொல்லி டஷிகி சொல்லுவா. மொரியாவியான்னு அப்படியே முழிப்பான். அங்க கட் பண்ணி அந்த குழந்தைகளா இருக்காங்கல்ல அந்த இடத்த காட்டுறாங்க. அங்கதான் இப்ப அந்த சீசர் பையன் வந்துட்டானே. அவனை பார்த்த உடனே குழந்தைங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஆனா நம்ம ஆளுகளுக்கு தான் அள்ளு விடும். ஏன்னா இவங்க 2 பேருமே பவர்ஃபுல்லா சண்டை போடுறவங்க இல்ல. சொல்ல போனா அவங்கிட்ட எல்லாம் வேலைக்கே ஆகாது. வந்தவன் ஓ நீங்க தான் குழந்தைங்க எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணீங்களா, சிறப்பு மிக சிறப்புன்ட்டு வருவான். நம்ம ஆளுகளுக்கு ஒரே கன்ஃபியூஷன், இவன் வந்துட்டான்னா அப்ப லூஃபிக்கும் மத்தவங்களுக்கு என்னாச்சு, அவங்கள ஏதாச்சும் பண்ணிட்டானான்னு பீதியாகும். வந்தவன் நம்ம ஆளுகளை பார்த்து நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், அவங்களே பயந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கிற சில்ட்ரன்ஸை இப்படித்தான் கடத்திட்டு வருவீங்களான்னு கேட்டா நமி சண்டைக்கு போவா. போடா பைத்தியக்காரா, நீ தாண்டா அவங்க எல்லாத்தையுமே பயமுறுத்தி வச்சிருக்க, இப்படி அவங்க இருக்கிற நிலைமைக்கு நீ தான் காரணம்னு வண்டியா திட்டுவா. உசோப்பு புலம்பி தள்ளுவா, அவகிட்ட எல்லாம் சண்டைக்கு போகாத, அந்த மூதேவி லோஜியா டைப் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், அது மட்டும் இல்லாம 300 மில்லியன் ஒர்த்துள்ள ஆளுன்னு சொல்லி ட்ரெஃபால்கர்லாம் சொன்னா, அதனால பஞ்சாயத்து வேண்டாம் அவனை விட்டுருங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நமி கத்திட்டு இருப்பான், அந்த சின்ன குழந்தைங்க என்ன சொல்லிச்சு தெரியுமா, எங்களை எப்படியாச்சும் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பேரண்ட்ஸும் இந்த குழந்தைகளுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நீ அவங்க எல்லாத்தையுமே கடத்தி வச்சு குடும்பப்படுத்திட்டு இருக்க, அதுக்கு நாங்க விடவே மாட்டோம். என்னானாலும் சரி எப்படியாச்சும் இவங்களை கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சேர்த்தியே தீர்வோம்பா. அவன் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்களா. எந்த குழந்தைங்க வீட்டுக்கு போறாங்க, அவங்கள வேணா நீங்க தாராளமா கூட்டு போங்கப்பா. ஆனா அந்த குழந்தைங்க மாஸ்டர் மாஸ்டர் கேண்டி கொடுங்க கேண்டி கொடுங்கன்னு கத்திக்கிட்டு அவனை நோக்கி ஓடுங்க. நமிக்கும் உசோப்புக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. உசோப்பு இடையில பூந்து ஒரு பையல தடுத்து மறுபடியும் அந்த லேபுக்கு போகாதீங்க, நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தடுத்தா, ஆனா அந்த பையன் வலிய உர்றா குறுக்க நிக்காதுன்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து. அவ்வளவுதான், உசோப்பெல்லாம் தெரிச்சடிச்சு போய் விழுவான். இப்ப அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே அந்த சீசர் தான் ஒரு பெரிய கடவுள் மாதிரி தெரியறான். அவங்கிட்ட கேண்டி வாங்கணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அவனை நோக்கி போவாங்க. வாங்க குழந்தைகளா வாங்க, உங்களுக்காண்டி தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவனும் எல்லாத்தையும் கூப்பிடுவான். இடையில நமி பூந்து போகாதீங்க போகாதீங்கன்னு எவ்வளவோ தடுப்பான். ஆனா அந்த குழந்தை ஐயோ கரப்பாம்பூச்சின்னு சொல்லி நமிய ஒரே அடி தெரிச்சடிச்சு போய் விழுவான். நமி அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருப்பா, என்ன எல்லாம் இப்படி மாறிட்டாங்கன்னு. அந்த டைம் முசோப்பு வேற வழி இல்ல, இவங்க எல்லாத்தையும் பொழந்த வேண்டியதான்னு சொல்லி அட்டாக் பண்ண போவான். ஆனா நமி இடையில பூந்து தடுப்பா, வேண்டாம் அதெல்லாம் பண்ணாதன்னு. பட் இப்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தடுத்தாதானே உண்டு, இல்லைன்னா கண்டிப்பா அவங்க போயிருவாங்க. 2 அடிப்பட்டா பரவாயில்ல, ஆனா அவங்கள காப்பாத்தியே ஆகணுமா. அப்புறம் தான் நமி ஒரு மேட்டர் சொல்லுவா, என்னன்னா இவனை அடிச்சு போட்டுட்டு அவன் காக்ரோச்னு கத்தனா. ஏன் அப்படின்னா அவங்க ஹாலுசினேஷன்ல இருக்காங்க. அப்படின்னா அவங்க கண்ணுக்கு இவங்க எல்லாம் ஒரு பூச்சி மாதிரி. அது ஒண்ணு அவங்க தப்பு இல்ல, எல்லாம் அந்த வில்லப்பைய பார்த்து வச்ச வேலை. சரி இவங்க தான் போறாங்க, கட்டி வச்சவங்களாச்சும் அங்கேயே கிடப்பாங்கன்னு பார்த்தா சங்கிலி அவுத்து விடுங்க, எங்களுக்கும் கேண்டி வேணும், நாங்க போகணும்னு கத்துவாங்க. சூப்பு ஏதாச்சும் பண்ணணும்பா. நமிதான் இப்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லுவான். இவங்க எல்லாத்தையுமே இப்ப தடுத்து வேஸ்ட். நெருப்பை என்ன அணைச்சாலும் சரி, எண்ணெய் இருக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி அதை கொளுத்தி விட்டு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எண்ணெயவே எடுத்துட்டா, அதாவது அந்த விளக்கெண்ணைய பொழந்துட்டா பஞ்சாயத்து ஓவரும்பா. ஆனா அது என்ன பாசிபிளா? இங்க அந்த குழந்தைங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி சங்கிலிய போட்டு உழுப்பு உழுப்புன்னு கண்ட மினிக்கு உழுப்பிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இவன் வாங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே குரு 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 குருன்னு லுக்கு விடுவான். அவ்வளவுதான், வெறி பிடிச்சு போய் சும்மா சங்கிலி எல்லாம் அத்துக்கிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனுக்கு என்ன செம ஹாப்பி, ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய சங்கிலி அத்துக்கிட்டு வர அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்கல்ல. சங்கிலிக்கே இந்த நிலைமை, இப்ப நம்மளுக்கு குறுக்க போனாங்கன்னா என்ன ஆகும்? இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை கேண்டீஸ். அதனால மாஸ்டர் கிட்ட அப்படியே பொடி நிறைய போவாங்க. உசோப் என்ன பண்ணுவான், அந்த மாஸ்டரை போட்டு தள்ளிடுவோம். அப்படி பண்ணிட்டா இவங்களை எப்படியாச்சும் தடுத்துலான்னு சொல்லி அவன் கேஸ் தானே நெருப்பு வச்சு சோழிய முடிச்சிடறேன்னு ஃபயர் பேர்ட் ஸ்டார் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அந்த டைமுங்கும் போது அந்த நெருப்பு பறவை அவனை நோக்கி சும்மா படு பயங்கரமா பாஞ்சு வரும். அவ்வளவுதான், இன்னைக்கு தீந்தான்னு பார்த்தா அந்த பறவை அப்படியே அவன் பாடிக்குள்ள பூந்து இந்த பக்கமா வரும்போது சிட்டுக்குருவியா மாறிடும். எப்படி கழுகு சைஸ்ல இருந்தது அவன் பாடிக்குள்ள போயிட்டு வரும்போது சிட்டுக்குருவியா மாறிடுச்சு. சொல்ல போனா கொஞ்ச நேரத்திலேயே காத்தோட காத்தா கரைஞ்சிரும். இத பார்த்துட்டு மிரண்டுவாங்க, என்ன இவன் குரலி விதையெல்லாம் காட்டுறான்னு. ஏன்டா மூளைகட்ட பையல, ஒரு சின்ன ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணா அப்படியே எரிஞ்சு வெடிச்சு காத்தோட காத்தா கரைஞ்சிருவானா? என்னோட பவரே கேஸ் தான், ஆனா நெருப்பு என்னைய தொடவருக்கு முன்னாடியே நான் அதை அப்படியே வெளியே அனுப்பிடுவேன். நீ பார்த்துட்டு இருக்க பாய்சன் கேஸ் மட்டும் எங்கிட்ட இருக்க கேஸ் இல்ல, இந்த ஏர்ல இருக்க எல்லாமே கேஸ் தான். அதாவது இந்த
ஏரியால இருக்க மொத்த ஏரையுமே அவனால மேனிபுலேட் பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டா அதுக்கும் சயின்டிபிக்கா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். அதாவது காத்துல இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டா நெருப்பால எரிய முடியாது. சொல்ல போனா உங்க யாராலையுமே பிரீத் பண்ண முடியாது. சோ அப்படித்தான் இவன் அந்த புகையை யூஸ் பண்ணி காத்துல இருக்க ஆக்சிஜன் ஃபுல்லா இவன் கேஸ கொண்டு போயிருவான். சோ அப்படிங்கும் போது நெருப்பால எரிய முடியாது, டோட்டலாவே அணைஞ்சு போயிடும். இப்ப பாருங்கன்னு சொல்லி அப்படியே அந்த கேஸ அப்படியா இப்படியான்னு சுத்த விடுவானா. என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு உசோப்பு தொண்டையில கையை வச்சுட்டு கீழே பொத்துன்னு விழுந்துருவான். பாத்தீங்களா, என்னால இப்படித்தான் பண்ண முடியுமா? அதாவது ஏர்ல இருக்க ஆக்சிஜனை மொத்தத்தையுமே இவன் எடுத்துட்டான்னா மூச்சு விட முடியாதுல்ல. அப்படித்தான் லூஃபி, ரோபின், ஸ்மோக்கர், டஷிகி, பிராங்கின்னு எல்லாத்தையுமே அவன் பிடிச்சிருப்பான். இங்க நமியாச்சு பேசாம இருக்க வேண்டியதானே. அவளோட கிளவுட் பவர்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வந்து தண்டரை வச்சு அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் அவளையுமே மயக்கம் போட்டு அப்படியே அலையாக்கா விழ வச்சிருவான். அந்த டைம் அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே ரவுண்டு கட்டி வந்து மாஸ்டர் கேண்டி இருக்கா குட்டிங்க எனக்கு வேணும்னு சொல்லி அப்படியே ரவுண்டு கட்டி நிப்பாங்க. அப்படி அந்த நிலைமையில அவங்கள பார்க்கும்போது காப்பாத்தணும்னு நமிக்கு தோணுது. ஆனா அவளால மூச்சு விட முடியாம முக்கிட்டு இருப்பான். உசோப்புமே படாத பாடுபட்டு இருப்பான். அவன் இருந்துட்டு நீங்க மட்டும் இல்ல ஸ்டார்ஹேட்டோட மொத்த டீமுமே என்கிட்ட மாட்டிட்டீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர்த்த புடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவானா. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே முக்கிட்டு கிடப்பாங்க. அந்த டைமுங்கும் போது அந்த புருஷங்க எல்லாம் மாஸ்டரை புடிச்சு வச்சுக்கிட்டு கேண்டிய குடுங்க எங்களுக்கு வேணும், கேண்டி கேண்டி கேண்டின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி, நான் எல்லாத்துக்கும் கேண்டி தர மாட்டேன், யார் யாரெல்லாம் லேபுக்கு போறீங்களோ அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகளுக்கு மட்டும்தான் கேண்டி, இங்க இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் கெட்ட சில்ட்ரன்ஸ் ஓகேவானவனு நாங்க எல்லாருமே நல்லவங்க பாங்க, அதெல்லாம் தெரியுதுன்னு அப்ப எங்களை உடனே லேபுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை இங்க தரன்னு எழுத்துட்டு வந்தாங்களே ஒரு கூட்டம், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களே அவங்களை நீங்க கொடூரமா கொல்லணும், செய்வீர்களா அப்படின்னு உடனேயே அவங்க கொல்ல ரெடி ஆயிடுவாங்க. இங்க நம்மளுக்கு பீதி ஆயிடுவாங்க. கல்லு கம்பின்னு எல்லாத்தையும் எடுத்து அட்டின்னு அடிச்சு உடைச்சு அவங்க எலும்பெல்லாம் நசுங்கி போய் சப்பி போயிடணும், யாரும் உயிரோடு இருக்க கூடாதுன்னு ஒண்ணு ஒக்கா மக்கா பெரிய சைஸ் டியூப் ஒன்று எடுத்து மண்டையில போடுறதுக்காண்டி ரெடியா நின்றுட்டு இருப்பாங்க. இங்க இவங்க 2 பேத்தால அசைய கூட முடியல. அவளாதான் சோலி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அப்ப அந்த குழந்தைங்க வெறி கொண்டு சாகுங்கன்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா கத்துறதோட Yeah!